எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காதலர் தினம் அப்படிங்கிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ காதலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் காதல் முறிவு மற்றும் காதல் வகைகள். ஒரு காதல் ஏன் முறியுது, லவ் ஏன் பிரேக்கப் ஆகுது, லவ்வில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காதலை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். புதன் தான் காதல் செய்யக்கூடிய கிரகம். இப்போ இந்த புதன் எந்த கிரகத்தோடு சேருதோ அது சார்ந்த காதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது கிரக செயற்கையாகவும் இருக்கலாம், அல்லது புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதை பேஸ் பண்ணியும் பலன் சொல்லலாம். இதில் புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுதான் 80% ஆஃப் தி டைம் வலுவாக இருக்கும். இது சேரக்கூடிய கிரகம் 20% வலுதான். அதனால் ஒரு புதனோட ஒரு 10 டிகிரிக்குள்ளே நெருங்கி ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது செயற்கையாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை நீங்கள் பலனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நட்சத்திரத்தினுடைய பவர் எடுத்து தான் இந்த புதன் வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா பலனை பெர்ஃபெக்டாக சொல்ல முடியும். அதை நான் அவ்வளோ டெப்த்தாக போக விரும்பலை. இப்போதைக்கு இந்த புதன் எந்த கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன மாதிரி காதல் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம். புதன் சூரியனோட சேர்ந்தால் அதிகார காதல். அதிகார காதல் அப்படின்னா என்ன? அதாவது ஒருத்தர் நல்ல பதவியில் இருக்கார் அப்படின்னு, நல்ல ஒரு கிரேடில் இருக்கார், நல்ல ஒரு பதவியில் இருக்கார் அப்படின்னு ஒரு மனிதனுடைய பதவியை பேஸ் பண்ணி காதல் பண்ணுறது அதிகார காதல் அப்படிங்கிறதான் புதன் சூரியன் சேர்ந்தால் வரக்கூடியது. புதன் சந்திரன் கூட சேர்ந்தால் அன்பான காதல். அதாவது நீங்கள் கற்பனையில் என்ன மாதிரி ஒரு காதலி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கள்ல, அதே மாதிரி காதல் உங்களுக்கு அமையும். புதன் சந்திரன் சேர்ந்துருந்தால் அன்பான காதல். இந்த காதலி ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஆண் ஜாதகமாக இருந்தால் ஆண் அன்பாக இருப்பாங்க, பெண் ஜாதகமாக இருந்தால் பெண் அன்பை கொட்டுவாங்க. இப்போ புதன் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது அன்புக்காக எதையும் இழக்க தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கை தான் புதன் சந்திரன் சேர்க்கை. புதன் செவ்வாய் சேர்க்கை கோபமான காதல். இதை காதல் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆணோ பெண்ணோ எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்பட்டு காதல் பண்ணுவாங்க. இப்போ எங்கேயும் எப்போதும் படத்தில் அஞ்சலி காதல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதாவது டாமினேட் பண்ணுற மாதிரி, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நான் சொல்கிறது தான் நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்தி காதல் பண்ணுறது தான் புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தாலோ அது புதன் செவ்வாய் சேர்ந்தாலோ கோபமான காதல். அந்த காதலை இப்படி தான் இருக்கணும், எனக்கு மட்டும் தான் நீ இருக்கணும், யார்ட்டையும் நீ பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடான காதல் புதன் செவ்வாய் சேர்ந்தால் வரக்கூடிய காதல். புதன் குருவோடு சேர்ந்தால் குழந்தைத்தனமான காதல். அவர் எப்படி பேசணும்னு தெரியாது, மென்மையாக பேசுவார், காதல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சொத்துக்காக ஆசைப்பட்டு காதல் பண்ணுறது. அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குது, அப்போ அவளை லவ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி லவ் பண்ணுறது புதன் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலோ புதன் குருவோடு சேர்ந்திருந்தாலோ அந்த மாதிரி காதல் வரும். புதன் சுக்கரனோட சேர்ந்திருந்தா ஆடம்பர காதல். ஒருத்தவங்க ஃபேன்சியாக இருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க, கவர்ச்சியாக இருக்காங்க, இவங்கள லைஃப் பார்ட்னராக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு லவ் பண்ணுறது புதன் சுக்கரன். மெயினாக புதன் சுக்கரன் சேர்ந்திருந்தால் லவ் மேரேஜ் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமணத்துக்குரிய காரகிரகம் சுக்கரங்கிறதுனால புதன் சுக்கரன் சேர்க்கை ஒரு 70% டைம் லவ்வுக்கு போயிடும் அப்படின்னு அதான் திருமணத்துக்கு போயிடும்னு சொல்லலாம். லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து புதன் சனியோடு சேரும்போது பண்பான காதல். எதையும் பண்பாடோட காதல் பண்ணணும்னு நினைப்பார். எப்படின்னா இப்போ நவீன காலத்தில் எப்படிலாம் லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் லவ்வை இவர் பண்ணுவார் புதன் சனி. ஏன்னா சனிங்கிறது பாரம்பரியம். அப்போ பாரம்பரியமாக வழி வழியாக எப்படி லவ் பண்ணுறாங்களோ, இப்போ லவ் எப்படி பண்ணுவாங்க, ஒரு பார்க்கில் போய் பண்ணுறது, ஒரு நல்ல விதமாக பேசுகிறது, அந்த மாதிரி பாரம்பரியமாக பண்ணக்கூடிய காதலை புதன் சனி சேர்க்கை பண்ண வைக்கும். மாடர்ன் காதல் இது செட் ஆகாது. இப்போ மாடர்ன் ஒரு லேடியை இவர் லவ் பண்ணுறாரு அப்படின்னா செட் ஆகாது. பாரம்பரியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த புதன் சனி சேர்க்கை செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யும் இடத்துல காதல் வருது, புதன் சனி இருந்தால் தொழில் பண்ணுற இடத்துல லவ் பண்ணுவாங்க, அது மூலிமா மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதன் ராகு சேர்ந்தால் போக காதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு காம உணர்ச்சிக்காக
ஒரு அட்ராக்ஷனுக்காக செய்யக்கூடிய காதல் வந்து புதன் ராகு சேர்ந்தால் செய்யக்கூடிய காதல். இவங்க வந்து வேறு மதத்தில் இருக்கவங்களையும் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் அவங்க லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வேற்று மதம், வேற்று இனம், வேற்று மொழி, வயது டிஃபரன்ஸு, கேஸ்ட் டிஃபரன்ஸு, கலர் டிஃபரன்ஸு, வசதி டிஃபரன்ஸு, அந்த மாதிரி கொஞ்சமும் பொருந்தாத ஒரு ஒரு துணையை வந்து இவங்க லவ் பண்ணுற விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் ராகு சேர்க்கை. புதன் கேது சேர்க்கை வந்து ஆன்மீக காதல். அதாவது வந்து எதுலேயும் ஈடுபாடு இல்லாத ஒருத்தங்களை வந்து காதல் பண்ணுறது, அதாவது தெய்வ பக்தி உள்ளவங்க, அதே எதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு 2 பேர் வந்து காதல் பண்ணுறது வந்து புதன் கேது குறிக்குது. இது வந்து ஆன்மீக ரீதியாக உள்ளவங்களை லவ் பண்ணால் இது சக்ஸஸ் ஆகுது. ஆனால் நார்மலாக இருக்க பர்சனை வந்து லவ் பண்ணால் அந்த லவ் பண்ணதுக்கப்புறம் பிரிவினை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிவினை ஏற்பட்டது நார்மல் ஆளுங்களை லவ் பண்ணும்போது அப்படிங்கிறது தான் புதன் கேது சொல்லுது. இதெல்லாம் வந்து இத்தனை டைப் ஆஃப் காதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அடுத்து இது காதல் முறிவு ஏற்படுறதுக்கு என்ன அமைப்பு? லவ் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க, அல்லது லவ் பண்ணி பிரிஞ்சு வேறு ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, புதன் வக்கரமாக இருந்தாலோ, புதன் வந்து வேறு கிரகத்தோட பரிவர்த்தனையாக இருந்தாலோ, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய பரிவர்த்தனை, ஒரு புதன் வந்து வேறு செவ்வாய் வீட்டில் இருக்கிறதோ, செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கிறதோ, இந்த மாதிரி வந்து புதன் மாறி பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவங்க லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுது, பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். புதன் வக்கரமாக இருந்தாலும் இதே கதி தான் வருது. ஆனால் புதன் வக்கரமானவங்க, புதன் வக்கரமாக இருக்கவங்களை லவ் பண்ணால் பாதிக்கிறது இல்லை. அதுதான் அதில் எக்ஸப்ஷன், அதான் விதிவிலக்கு. அடுத்து புதன் வந்து அஸ்தமனமாக இருக்குது அப்படின்னா காதல் எல்லாம் பண்ணுவார், எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த பொண்ணோட தான் வாழணும்னு விரும்புவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து இந்த லவ்வர் வந்து பயன்படாமல் வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ புதன் அஸ்தமனம் இருக்கிறவங்க வந்து லவ் பண்ணாலும் அது பயனளிக்காது அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து இவருக்கு பயன்படாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். புதன் அதிக பகையிலையோ குறைந்த பகையிலையோ இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, வயதுக்கு மீதியே காதல் வரும், அல்லது வயது குறைந்த பெண்ணோட காதலோ வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்ணோட காதல் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 25 வயசு ஆகுது, ஒரு 35 வயசு ஆளை வந்து லவ் பண்ணுவார், அல்லது வந்து ரொம்ப சின்ன பொண்ணை வந்து லவ் பண்ணுவார், 18 வயசு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார். அவர் ஏஜுக்கு வந்து லவ் பண்ணாமல் மேலும் கீழும் ஏற்ற இறக்கமாக இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸை வந்து லவ் பண்ண தயங்கிறது இல்லை. புதன் அதிக பகையிலையோ குறைந்த பகையிலையோ இருந்தால் அந்த மாதிரி நடக்குதுங்கிறது அனுபவ உண்மை. அடுத்து செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க திருமணம் முடித்தவரை காதலிப்பார். அதாவது ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணையோ கல்யாணமான ஒரு ஆணையோ வந்து இவங்க லவ் பண்ண விரும்புவாங்க. புரியுதா? செவ்வாய்ங்கிறது கணவன், சுக்கிரங்கிறது மனைவி. அப்போ கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒருத்தரை வந்து இவங்க வந்து லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். திருமணம் முடிஞ்ச ஒரு பெண்ணையோ திருமணம் முடிஞ்ச ஒரு ஆணையோ இந்த கிரக சேர்க்கை உள்ள ஆணோ பெண்ணோ லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராகு சுக்கிரன் புதன் அல்லது ராகு செவ்வாய் புதன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, விதவை பெண் அல்லது விதவை ஆணை காதலித்தல், அதாவது மனைவியை கல்யாணமாகி மனைவி இழந்திருப்பாங்க அந்த ஆளை வந்து லவ் பண்ணுறது, அல்லது வந்து கணவனை இழந்திருப்பாங்க ஒரு பெண் வந்து அந்த கணவனை இழந்த பெண்ணை வந்து லவ் பண்ணுறது. இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி லவ் வரும் அப்படின்னா, ராகு சுக்கிரன் புதன் ஆண் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து விதவை பெண்ணை வந்து லவ் பண்ணணும்னு ஆசை வரும். ராகு செவ்வாய் புதன் வந்து பெண் ஜாதகத்தில் இருந்தால் விதவை ஆணை வந்து, அதாவது ஏற்கனவே கல்யாணமாகி மனைவியை இழந்திருப்பார்ல அவரை வந்து லவ் பண்ணுறதுக்கு இந்த பெண்ணுக்கு பிடிக்கும், இந்த கிரக சேர்க்கை உள்ள பெண்ணுக்கு பிடிக்கும். ராகு சுக்கிரன் புதன் வந்து இந்த கிரக சேர்க்கை உள்ள ஆணுக்கு வந்து விதவை பெண்ணை வந்து லவ் பண்ண பிடிக்கும். இப்படி லவ்வில் வந்து இத்தனை டைப் இருக்குது. இன்றைக்கி காதலர் தினம் அப்படிங்கிறதுனால லவ் பற்றின வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.